வணக்கம். நம்ம UPSC CSE ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நம்ம இப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறைய ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பார்த்துருக்கோம். நம்ம பேசிக் சயின்ஸ்லேயும் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2ல் நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோடெக்னாலஜி வர முடிஞ்சு இப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜியில் 2வது கிளாஸில் நம்ம நிற்கிறோம். ஸோ ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷனில் இன்றைக்கி ககன்யான் மிஷன் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் த மோஸ்ட் அவைட்டட் மிஷன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ககன்யான் அப்படின்னும் போது ககன்யானில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஆஸ்ட்ரோனட்ஸை பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அந்த ஒரு மிஷன் தான் ககன்யான். இதுக்கு முன்னாடி ஆர்டிமிஸ் அப்படின்னு ஒரு மிஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிமிஸ் மிஷன் பார்த்திங்கன்னா US லெட்டு நம்ம கேள்விப்பட்டோம். இது மூணுக்கு நம்ம மேனை அனுப்புகிற ஒரு மிஷன். இதில் இந்தியாவும் மெம்பராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மூணுக்கு அனுப்ப வேண்டிய மேன்டு மிஷன். ககன்யான் மிஷன் நம்ம இந்தியா ஸ்பேஸுக்கு மேன் அனுப்ப போகிற ஒரு மிஷன். ஸோ திஸ் இஸ் ககன்யான். நிறைய ஸ்பேஸ் கம்பெனிஸ் நிறைய இப்போது மேனை ஸ்பேஸில் அனுப்புறதுக்கான நிறைய ப்ராசஸ் நடக்குது. எஸ்பெஷலி நேற்று கூட நான் நியூஸில் பார்த்தேன். ஸ்பேஸ் எக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அதை பற்றிலாம் கிளப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கடைசியாக பார்க்கலாம். இன்றைக்கி முன்னாடி நடந்த சில கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக நம்ம இது எக்ஸாமுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே பார்த்துடலாம். ஸோ ககன்யான் மிஷன், ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஸ்பேஸ் ஹேபிடேஷன், இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆன் த ஸ்பேஸ் மிஷன்ஸ், டெலஸ்கோப்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பும் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ப்ராஜெக்ட் நேத்ரா. இது என்னென்னா ஸ்பேஸில் இருக்கிற நிறைய டெப்ரிஸ், அதாவது நம்ம ஆற்றுலையும் தண்ணியிலையும் மட்டும் அழுக்கு பண்ணல, தூசி பண்ணல, பொல்யூஷன் பண்ணல. நம்ம ஸ்பேஸ்லேயும் நிறைய இடத்துல நம்ம பொல்யூஷனால் ஆக்கிரமிச்சிட்ருக்கோம். நிறைய டெப்ரிஸ்னால் அந்த சேட்டலைட் இறந்து போனதுக்கப்புறமோ இல்லைன்னா உடைந்து ரிப்பேர் ஆனதுக்கப்புறமோ இல்லைன்னா அது ஒன்றோட ஒன்று இடித்து உடையும் போதோ இல்லைன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் நிறைய செலஸ்டியல் ஆப்ஜெக்ட், நிறைய கற்கள் அது அந்த ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கிறதுனாலையோ நடக்கிற டெப்ரிஸ், ஸ்பேஸ் டெப்ரிஸை போக்குறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த நேத்ரா. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். அதுக்கப்புறம் சில டேர்ம்ஸ் இங்கே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் இன்னும் இன்டெப்த்தாக போகலாம். ஸோ நேற்று நம்ம சந்திராயன் 3, PSLV, GSLV இதெல்லாம் பார்த்தோம். ஸோ சந்திராயன் 3ல் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் போலில் நம்மளோட நம்மளோட சந்திராயன் 3 லேண்ட் ஆகிருக்கு. ஸோ லேண்டர், ரோவர் அண்ட் ஆர்பிட்டர்னு சொல்லிட்டு 3 விஷயம் இருக்குது. ஸோ சந்திராயன் 2ல் ஆர்பிட்டர் அப்படியே இருக்குது. பட் சந்திராயன் 3ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோவரும் உங்களுக்கு லேண்டரும் இருக்கும். இந்த லேண்டரும் ரோவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் மூனோட சவுத் போலில் போய் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ சாஃப்ட் லேண்டிங் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இஸ்ரோவோட அட்டெம்ப்ட்ஸ்னு நம்ம பேசணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ககன்யான், அதை தொடர்ந்து ககன்யான் மிஷனையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 2024 முடிச்சிடலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் மேபி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம சுனிதா வில்லியம்ஸ் ஸ்டக் இன் த ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய ஒரு க்ரைசிஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற எல்லா த்ரெட்டையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமான்றதுனால மேபி டிலே ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஸ்பேஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதோ இல்லை ஸ்பேஸுக்கு நம்ம மேனை அனுப்பும் போதோ நிறைய டெஸ்டிங் முடிச்சுட்டு நிறைய விஷயங்களை நம்ம சேஃப்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம அனுப்புவோம். ஸோ இந்த சுனிதா வில்லியமோட ஸ்டக்கு ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங் லெசன் பாயிண்ட் தான். ஸோ அதனால் இந்த லெசன்ஸ்லேருந்து இந்த க்ரைசிஸ்லேருந்து நம்ம நிறைய லெசன்ஸை லேர்ன் பண்ணிட்டு தான் நம்ம ககன்யான் மிஷன் அனுப்புவோம் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ககன்யான் மிஷன் எப்போ அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் நியூஸை. So coming with this Gaganyaan mission is India's ongoing project to send a 3-day manned mission. Okay, so 5 to 7 days சொல்கிறாங்க. பட் 3-day மேன்டு மிஷன் அனுப்புகிறாங்க. இப்போ நியூஸில் என்ன இருந்ததுன்னா 4 ஆஸ்ட்ரானட்டை சூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ 4 ஆஸ்ட்ரானட்டோட பேரை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம். ஸோ ககன்யான்னா என்ன? ககன்யான் மிஷன் மேன்டு நம்ம ஸ்பேஸுக்கு ஒரு 400 கிலோமீட்டர்லேருந்து, அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ்க்கு லோ எர்த் ஆர்பிட்டில் நம்ம மேன் அனுப்ப போகிறோம். ஸோ அவங்க ஒரு 3 days இல்லை 5 to 7 days அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ 4
பேர் கொண்ட ஆஸ்ட்ரோனட்ஸை நம்ம அனுப்ப போகிறோம். இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து எங்கே ட்ரெயின் ஆவாங்கன்னா ரஷ்யாவில். ஸோ இது வந்து இண்டிஜினஸ் மிஷன் தான். பட் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃப்ரான்ஸ் கிட்டேயும் ரஷ்யா கிட்டேயும் ஹெல்ப் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதில் வந்து என்னன்னா crew of 3 members அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 4 members இப்போதைக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் bring them safely 400 kilometers, அதாவது லோ எர்த் ஆர்பிட்டில் அவங்க போகிறாங்க. 2 unmanned mission. இதில் வந்து நான் 2 unmanned மிஷனை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 1 manned மிஷனை அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ டெஸ்டிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு 2 unmanned மிஷனை அனுப்ப போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஹியூமனாய்டு ஒரு ரோபோட்டையும் அனுப்ப போகிறாங்க. அந்த ரோபோட்டுக்கு பேர் வியோமித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். So the first manned space flight is expected to take place in 2024 சொல்கிறாங்க. டிலே கூட ஆகலாம். The success of the Gaganyaan, இப்போ ககன்யான் வந்து சக்ஸஸாக ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கண்ட்ரிஸ் என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து மேன் அனுப்புனாங்களோ அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக மாறிடுவோம். ஸோ யாரெல்லாம் அனுப்புனாங்கன்னா யூஎஸ், ரஷ்யா அண்ட் சைனா. ஸோ இவங்க 3 பேர் தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ ககன்யான் மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா நம்மளும் இந்த டீமோட சேர்ந்துருவோம். ஸோ இந்த எலைட் குரூப்போட சேர்ந்துருவோம். மேன் அனுப்பின இந்த குரூப் ஆஃப் கண்ட்ரீஸோட சேர்ந்துருவோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இஸ்ரோ ரெக்வயர்ட் மேஜர் நியூ டெக்னாலஜிஸ். ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் வேணும், ட்ரைனிங் வேணும். ஏன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் இஸ்ரோ. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம படிப்படியாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த படிப்படியாக பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்டிங்கும் இருக்கணும். ஏன்னா ஒரு மேன் வந்து ஸ்பேஸுக்கு போகிறாங்கன்னா அந்த ஸ்பேஸில் இருக்கிற கிராவிட்டி சேஞ்சஸ், கிராவிட்டி வந்து இருக்காது, 0 கிராவிட்டி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த போகும்போது இருக்கிற இம்பேக்ட்டு, அப்புறம் அவங்க ரேடியேஷனை வந்து நிறைய தாங்கணும். ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல ரேடியேஷன் இருக்கிறதுனாலையும் அங்கே கிராவிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து இது போனில் வந்து அவங்களோட போனில் இருக்க கால்சியம் வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்கள வந்து சேஃபாக வந்து அனுப்பி அவங்கள திருப்பி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா திருப்பி போகும்போதும் ஒரு முக்கியமான விஷயம், திருப்பி வரும்போது அவங்க பார்த்திங்கன்னா அந்த எர்த் அட்மாஸ்பியரை கடந்து வரணும். அந்த எர்த் அட்மாஸ்பியரை நம்ம ஏற்கனவே பேசணும், அந்த வேன் ஆலன் பெல்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேடியேஷன் பெல்ட் நிறைய இருக்கும். அந்த ரேடியேஷன் பெல்ட்டில் அவங்க எரிஞ்சு போகாமல், ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சந்திச்சிருப்போம் கொலம்பஸில் வந்து நம்மளோட கல்பனா சாவ்லா வந்து நம்ம இழந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி யாரையும் நம்ம இழக்காமல் அவங்கள வந்து நம்ம திருப்பியும் வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இஸ்ரோ ரெக்வயர்ட் மெனி நியூ டெக்னாலஜிஸ் ஃபார் த ககன்யான் அஸ் ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள். ஏன்னா லான்ச் வெஹிக்கிளை வந்து ஹியூமன் ரேட்டடாக மாற்றுறோம். ஏன்னா ஹியூமனை அனுப்பி கொண்டு வர முடிகிற மாதிரி ஒரு லான்ச் வெஹிக்கிள் நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி பிஎஸ்எல்வி யூஸ் பண்ணோம், அடுத்து ஜிஎஸ்எல்வி யூஸ் பண்ணோம். இப்போ ஜிஎஸ்எல்வியை ஹியூமன் ரேட்டடாக மாற்ற போகிறோம். அவங்கள ஹியூமனை அனுப்பக்கூடிய ஒரு டெக்னாலஜியை நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா a habitable orbital module இருக்கணும், crew escape system இருக்கணும், அடுத்து a life support system இருக்கணும். ஸோ habitable orbital module, ஸோ அந்த ஆர்பிட்டில் உள்ள வாழக்கூடிய ஒரு தகுதி உடைய ஒரு ஆர்பிட்டாக இருக்கணும், ஆர்பிட்டல் மாடியூலாக இருக்கணும். அடுத்து அவங்க திருப்பியும் இது எர்த்துக்கு வரும்போது crew escape system crew escape system எதுக்காகனா திரும்பி வரும்போதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் எமர்ஜென்சியில் அவங்களால அங்கே வாழ முடியல, அவங்களோட ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உடனே அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக crew escape system இருக்கணும். அதுக்கப்புறம் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து எர்த்தை தாண்டி ஸ்பேஸுக்கு நம்ம போக முடியும், எர்த்தை தாண்டி போக முடியும். மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் இஸ்ரோஸ் மோஸ்ட் ரிலையபிள் ராக்கெட் LVM-3, அதாவது GSLV LVM-3 ஆர் Mark 3 வந்து தான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் கால்டு ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் Mark 3. So LVM Mark 3, okay, or LVM-3. So this is GSLV Mark 3 is a launching vehicle. It is reconfigured as human rated launch vehicle. It has 3-stage propulsion system: solid stage, liquid stage, cryogenic stage. So cryogenic என்றது liquid hydrogen liquid oxygen ரொம்ப லோ டெம்பரேச்சரில் வச்சிருக்கிற ஒரு ஃபியூவல். ஸோ இட் இஸ் அ செமி சாலிட் ஃபியூவல். இதை பற்றி நம்ம க்ரையோஜெனிக் ஸ்டேஜ் பற்றி நம்ம வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு 1 or 2 ஸ்லைட்ஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அப்புறம் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஜின்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பேண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குது. சாலிட் ஸ்டேஜ், லிக்விட் ஸ்டேஜ் அண்ட் க்ரையோஜெனிக் ஸ்டேஜ்னு இருக்குது. ஸோ ஒரு ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எரிஞ்சு விழுகும், அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் எரிஞ்சு விழுகும். ஸோ அந்த ஸ்டேஜ் எரிஞ்சு விழுகும் போது ஒரு த்ரஸ்ட்டு அது கொடுக்கும். அது மூலமாக அந்த த்ரஸ்ட்டு மூலமாக அந்த ராக்கெட் வந்து மேலே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. LVM Mark 3ல் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. சில நேரத்தில் கொஸ்டினில் UPSC இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினில் 2 ஸ்டேஜஸ் இல்லைனா 4 ஸ்டேஜஸ்னு கொடுக்கும்போது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது 3 ஸ்டேஜஸ் தான் இருக்குது அப்படின்றது. இதில் வந்து க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் மாடியூல் இருக்குது. ஆர்பிட்டல் மாடியூலில் 2 மாடியூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆர்பிட்டல் மாடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூ மாடியூலும் சர்வீஸ் மாடியூலும் இருக்குது. ஸோ க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் ஒன்று, அடுத்து ஆர்பிட்டல் மாடியூல் 2. இந்த ஆர்பிட்டல் மாடியூலில் க்ரூ மாடியூலும் சர்வீஸ் மாடியூலும் இருக்குது. ரிடண்டன்சினா என்னென்னா, சில நேரம் சில சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இன்னொரு சப்போர்ட் சிஸ்டம் நம்மளுக்கு அடிஷ்னலாக வச்சுருப்போம் ஒரே மாதிரி. அதுதான் ரிடண்டன்சி. ரிடண்டன்சினா வந்து நிறைய அதே மாதிரி வச்சுக்கிறது. ஸோ தட் ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போது வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அது உண்மை தான். ஏன்னா நிறைய இப்போது நான் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நான் ஆக்சிஜன் சிலிண்டர் 1 மட்டும் வச்சுக்க மாட்டேன், 2-3 வச்சுக்குவேன். அதுதான் ரிடண்டன்சி. ஏன் ரிடண்டன்சியாக நான் பண்ணுறேன்னா, அப்போ தான் எனக்கு வந்து இது ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொன்று வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து அதிகமாக தான் ஆகும். பட் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்று ஃபெயில் ஆனாலும் இன்னொன்று வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா இது வந்து லைஃப், ஒரு நிமிஷம் உங்களால் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம எந்த இடத்துலையும் நம்மளால் வந்து இது காம்பன்சேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ரிடண்டன்சி வச்சுக்கணும். ஸோ க்ரூ மாடல் பற்றி சொல்லியிருக்காங்க, சர்வீஸ் மாடல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரூ மாடல் இட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் ஹியூமன் ஹேபிட்டபிள் மாடியூல். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், நேவிகேஷன், கைடன்ஸ், ஏவியானிக் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரூ மாடியூலில் இருக்கும். ப்ரெஷரைஸ்ட் மெட்டாலிக் இன்னர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ப்ரெஷரைஸ்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வித் தெர்மல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு வந்து 2 லேயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ தட் இது ஹீட்டுனாலேயோ இல்லைன்னா ரேடியேஷனாலேயோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி இருக்கும். Service module is for providing necessary support to the crew module. So crew module-க்கான support equipment-லாம் இந்த service module-ல இருக்கும். அடுத்து astronaut training facility பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா it is through its GLAV Cosmos. இதுதான் அதோட ஆர்கனைசேஷனோட பேர். உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து ராஸ் காஸ்மாஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரஷ்யாவோடது அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரி GLAV காஸ்மாஸ் தான் இப்போது நம்மளுக்கு இஸ்ரோவோட ககன்யான் மிஷனில் ஜாயின் பண்ணுற ரஷ்யன் ஆர்கனைசேஷன். ஸோ ரஷ்யன் ஆர்கனைசேஷன் GLAV காஸ்மாஸ் இஸ் ஒன்லி டூயிங் tied up with ISRO in this mission, not Roscosmos. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் candidates will study in detail the system of the Soyuz manned spaceship. ஸோ ரஷ்யாவோட நிறைய விஷயங்கள், நிறைய மிஷன்ஸை வந்து நம்ம படித்து அது மூலமாக நிறைய லெசன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஒன்று என்னென்னா சோயஸ் மேன்டு ஸ்பேஸ் ஷிப், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சோயஸ் இஸ் அ ரஷ்யன் ஸ்பேஸ் கிராஃப்ட். த சோயஸ் கேரிஸ் பீப்புள்ஸ் அண்ட் சப்ளைஸ் டு ஃப்ரம் த ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக நம்மளால் ககன்யான் மிஷனில் வந்து அதை வந்து நம்மளால் இது ட்ரெயின் பண்ண முடியும், அதாவது கிரியேட் பண்ண முடியும். அண்ட் IL-76 MDK is a military transport plane especially designed for parabolic flights of trainee astronauts and space tourists. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள எடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கோ இல்லை கொண்டு வரதுக்கோ இல்லைனா அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுற military transport plane. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ட்ரைனிங் மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிராவிட்டி ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ கிராவிட்டி கம்மியாக இல்லைனா வந்து கிராவிட்டியில் சேஞ்சஸ் வச்சு அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ட்ரைனிங், பேரபாலிக் ஃப்ளைட்ஸு, யாரோ மெடிக்கல் ட்ரைனிங், அப்புறம் ரெக்கவரி அண்ட் சர்வைவல் ட்ரைனிங், க்ரூ ட்ரைனிங், யாரோ மெடிக்கல் ட்ரைனிங் எட்ஸெட்ரா இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ காற்றுலேயே அவங்களோட உடம்பை இப்போ ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் வந்து ஏதாச்சும் கசிஞ்சிருச்சுன்னா, அவங்கள கட் ஆகிடுச்சுன்னா அந்த ரத்தம் வந்து அங்கேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து அங்கேயே இருக்கும். ஸோ மிதந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறது, ஏதாச்சும் கட் ஆகிடுச்சுன்னா உடம்புல ஏதாச்சும் கோளாறு ஆகிடுச்சுன்னா அவங்கள எப்படி அந்த ஜீரோ கிராவிட்டியில் இல்லைன்னா கிராவிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல எப்படி அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் அவங்க கற்றுக்குவாங்க. அண்ட் வாட்டர் சர்வைவல் டெஸ்ட் ஃபெசிலிட்டி அண்ட் வியோமித்ரா. ஸோ வியோமித்ரா தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபீமேல் ரோபோட் ஆஸ்ட்ரோனாட், த ஹியூமனாய்டு. இது ஒரு ஹியூமனாய்டு.
இட் இஸ் டிசைன்ட் அண்ட் டெவலப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்மேன்டு டெஸ்ட் மிஷனில் இதை அனுப்ப போகிறாங்க. ஸோ 2 அன்மேன்டு ஸ்பேஸ் மிஷன் பற்றி நம்ம பேசியிருப்போம். அதில் 2 அன்மேன்டு மிஷனில் ஒரு அன்மேன்டு மிஷனில் வந்து இந்த வியோமித்ரா வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ தட் அந்த ஹியூமனாய்ட் ரோபோட் வந்து நம்மளுக்கு அப்டேட்ஸ் அனுப்பும். ஓகே, இது எல்லா செக் பண்ணும், எல்லா டெஸ்டிங்கும் செக்கிங்கும் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். So these are the 4 astronauts who are named for Gaganyaan mission. So Group Captain Prashant Balakrishnan Nair, Ajit Krishnan, Angad Pratap and Shubhanshu Shukla. ஸோ எனக்கு ஒரு வருத்தம் தான் இதில் பெண்கள் இல்லை அப்படின்றது. பட் ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்பயுமே வந்து ஆண்கள் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா அவங்களால வந்து ஒரு படிக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நிச்சயமாக அடுத்தடுத்த பெண்கள் வந்து வருவாங்கன்றது நம்புகிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் ட்ரெயின் ஆகி அப்புறம் ஆஸ்ட்ரோனாட் ஆகியிருக்காங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆர் அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஆஸ்ட்ரோனாட் இங்கே ட்ரெயின் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேல் பி கோயிங். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு நம்மளால் இது அச்சீவ் பண்ண இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோமேன்றதே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ என்னென்ன டெஸ்ட் மாடியூல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இன்டகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட், டெஸ்ட் வெஹிக்கிள் மிஷன்ஸ், பேட் அபார்ட் டெஸ்ட். இது அபார்ட் டெஸ்ட்னா என்னென்னா ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே ஓகே மிஷனை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வந்து அபார்ட்னா கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மிஷன்லேருந்து. ஸோ தட் ஏன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுல்ல. மிஷன் இறந்துட்டாலும் பரவாயில்ல, அந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் இறக்கக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து அபார்ட் பண்ணி அதுலேருந்து குதிச்சிடுவாங்க. ஸோ அன்மேன்டு ஃப்ளைட்ஸு அண்ட் மேன்டு ஃப்ளைட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் நம்ம வந்து எடுக்கிறது. ஸோ நம்ம இன்டெகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட் பண்ணோம், டெஸ்ட் வெஹிக்கிள் பண்ணோம், பேட் அபார்ட் டெஸ்ட் பண்ணிட்டோம், அன்மேன்டு ஃப்ளைட்டை நம்ம பண்ண போகிறோம், மேன்டு ஃப்ளைட் அடுத்து பண்ணிவிடுவோம். ஸோ திஸ் இஸ் த மாடியூல் ஃபார் அஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா GSLV Mark 3ல வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லிஃப்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 16 மினிட்ஸ் போய் நம்ம லோ எர்த் ஆர்பிட்டில் இருப்போம். 5 to 7 days இல்லைன்னா 3 days ஸ்பேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 36 மினிட்ஸ்லேருந்து நம்ம வந்து அரேபியன் சீல போய் லேண்ட் ஆகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷிப்லேயோ இல்லை போட்லேயோ வந்து they'll come to the designed place they wanted to come. So this is what you have to understand. ஸ்பேஸ் ஸ்டேஷன் அடுத்து என்னென்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி நம்ம பேசுவோம். அப்புறம் இந்தியா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வரலான்னு 2030 வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஸ்எஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் எசென்ஷியலி ஃபார் collecting meaningful scientific data, especially for biological experiments. ஸோ அங்கே போய் அதாவது உண்மையாக வந்து ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆர்கானிசம்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் வேறு பிளானட்டில் இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று மைக்ரோ கிராவிட்டி, என்ன மாதிரி ரேடியேஷன்ஸ், என்ன மாதிரி வந்து லைட்டிங்ஸ் வருது, காஸ்மிக் ரேடியேஷன்ஸ் வருது, சன்ரைஸ் எப்படி வருது, இந்த மாதிரி நிறைய ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்ட்ரோனாட்ஸ் அங்கே போய் இருந்துட்டு வராங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங். So provide platforms for greater number and length of scientific studies than available on other space vehicles. ஸோ சயின்டிஃபிக் ஸ்டடி வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் அதிகமாக பண்ண முடியும். ஈச் க்ரூ ஏன்னா ககன்யான் மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 7 days அதில் பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் சென்டிங் மேன் அண்ட் இட் இஸ் பிரிங்கிங் தம் பேக். பட் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் அங்கே போய் நிறைய ஆஸ்ட்ரோனாட்ஸ் கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்புறம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியில் தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் சேயிங். ஈச் க்ரூ மெம்பர் ஸ்டேஸ் அபவுட் த ஸ்டேஷன் ஃபார் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ். நிறைய நாள் இருப்பாங்க. லாங் டேர்ம் ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் வந்து என்ன எஃபெக்ட்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின்ஸு, அதில் ஒரு ட்வின் வந்து ஆஸ்ட்ரோனாட்டாக ஹீஸ் லிவிங் இன் த ஸ்பேஸ். தெர் இஸ் அனதர் ட்வின் ஹூ இஸ் தேர் இன் த எர்த் இட்செல்ஃப். ஸோ அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ். ஏன்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன் வந்து அந்த ட்வின் பிரதர் ஹூ இஸ் ஆஸ்ட்ரோனாட் அவங்களுக்கு வந்து நிறைய ரேடியேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்பேஸ் டூரிசம் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஸ்பேஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா இன்னொரு மூன்லேருந்து நம்ம வந்து மினரல்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பேஸில் மேனால் போக முடியுமா, வாழ முடியுமா, இருக்க முடியுமா அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.
அடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ ஐஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ஆயிடுச்சு. 1998 பார்த்தீங்கன்னா 2023 25 வருஷம் ஆயிடுச்சு. 1998 தான் ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து பண்ணியிருக்காங்க. இட் இஸ் இன் லோ அர்த் ஆர்பிட் 420 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 420 இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நாசா, ஜாக்ஸா, ராஸ்காஸ்மாஸ் அண்ட் கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. 2022 பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து வேணா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2024க்கு மேலே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் ஒரு கிராஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் வந்து 2025 வரை நாங்கள் ஐஎஸ்எஸோட கனெக்டடாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 வரை நம்ம ரஷ்யாவை எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து இல்லை. ஆனால் ஆக்சுவலாக ஐஎஸ்எஸ்ஸே வந்து 2030 ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லை வந்து ஆல்மோஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த லைஃப் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 2030க்கு மேலே கொஞ்ச நாள் வந்து அதை அப்படியே வந்து ஃபேஸ் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இண்டிவிஜுவலாக நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜாக்ஸா இதெல்லாம் தனித்தனியாக அவங்களுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கொண்டு போகிறாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ மச் ஆஃப் காஸ்ட்டு. பட் ஓகே, ஏன்னா டைவர்சிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்தால் தான் நிறைய வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம இந்தியாவும் தான் தனியாக பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் டெவலப்மெண்ட் இன் த ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் என்னென்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வராங்கன்னு அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஐஎஸ்எஸ் இதுவரை இனிமேல் பண்ணவும் முடியாது. ஏன்னா இனிமேல் பண்ண முடியும், பட் எல்லாரும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பண்ண முடியுமானா கொஸ்டின் தான். பட் ஐஎஸ்எஸ் இஸ் குவைட் லார்ஜ் வித் அ மாஸ் ஆஃப் அரௌண்ட் 460 tons and a habitable volume of roughly equivalent to interior of Boeing 747 aircraft. ஸோ போயிங்லலாம் போயிருக்கீங்களான்னு தெரியல. ஓகே, பட் போயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300-400 பீப்புள் உட்கார்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்டேஷன் தான் ஐஎஸ்எஸ். ஸோ திஸ் போயிங் 747 ஏர்க்ராஃப்ட் மாதிரி ஒரு ஃபுட்பால் கோர்ட் மாதிரி அதோட பெருசாக, ஓகே, நிறைய ஃபுட்பால் கோர்ட் இருக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் இன்டர்கனெக்டட் மாடியூல்ஸ், components including laboratories, living quarters, docking ports. ஸோ லிவிங் ஏரியா, இது டாக்கிங் ஏரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி இருக்கும். It travels to 8 kilometers per second. This means it orbits Earth every 90 minutes வந்து எர்த்தை சுற்றுது. எவ்ரி 90 minutes எர்த்தை சுற்றுது. ஸோ திஸ் மீன்ஸ் அது வந்து 8 kilometers வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் வந்து 8 kilometers தாண்டிடுது. ஸோ இட் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த எர்த் இன் 90 minutes. ஓகே, ஸோ 90 minutes. இட் பாசஸ் ஓவர் அவர் ஹெட் 16 times every 24 hours. ஸோ ஒரு நாளைக்கு 16 தடவை உங்களை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ 16 தடவை நீங்கள் அதை வந்து ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா 16 தடவை நீங்கள் ஒரு நாளில் பார்த்துடலாம். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதர் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் என்னென்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா சல்யூட் 1 அப்படின்னு சொல்லிட்டு 1971லேயே வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுதான். சல்யூட் 2 வந்து பார்த்திங்கன்னா சல்யூட் 7 வர பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து ரஷ்யா லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சைனாவில் பார்த்திங்கன்னா தியாங்காங் 1 வந்து பார்த்திங்கன்னா 2016, அதுக்கப்புறம் தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வாஸ் லான்ச்ட் இன் 2021. இதை வந்து ஃபுல்லி ஆப்ரேஷனல் இன் 2022. யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா ஸ்கை லேபு, நாசா ஆர்டிமஸ் பேஸ் கேம்ப்பு ஒன்று மூணில் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் இந்தியாவில் வந்து பாரதிய ஆந்தரிக்ஷ ஸ்டேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் யூரோப்பியன் யூனியன் வந்து ஸ்டார் லேப்னு கொண்டு வரலான்னு இருக்காங்க. ஓகே, ஸ்கை லேப் வந்து யூஎஸ்ஏயோடது. ஓகே, ஸ்டார் லேப்ன்றது இயூவோடது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நாசா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை லேப் கொண்டு வந்திருக்காங்க 1973. யூ வந்து ஸ்டார் லேப் கொண்டு வரலாம். ஸோ இந்தியா இஸ் பிளானிங் டு லான்ச் இட்ஸ் ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பை 2030. ஹேபிட்டபிள் ஸ்பேஸ் கிராஃப்ட் கேப்பபிள் டு சப்போர்ட்டிங் ஹியூமன் க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் டிசைன் டு ரிமைன் இன் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ்லேயே இருக்க போகுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக தான், நாட் ஃபார் ஸ்பேஸ் டூரிசம். ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்க போகுது. மாஸ் ஆஃப் 20 tons தான் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம மேஜராக வந்து ஸ்பேஸ் டூரிசம்க்கு, ஸ்பேஸ் ட்ராவலுக்குலாம் இது யூஸ் பண்ணணும் நம்ம இப்போதைக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் 20 days வர ஆஸ்ட்ரோனாட் அங்கே இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். 400 kilometers இது இருக்க போகுது. ககன்யான் மிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ககன்யான் மிஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் தான். ஏன்னா ககன்யானில் நம்ம மேன் அனுப்ப போகிறோம். ஸோ ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே க்ரியேட் பண்ணிட்டா ககன்யான் மிஷன் மூலமாக நம்மளால்
அவங்களுக்கு அங்கே போய் அனுப்பிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வர திருப்பி கூட்டிகிட்டு வர இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அந்த நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரஷ்யன் லான்ச் வெஹிக்கல்ஸ் தான் நம்ம ஆஸ்ட்ரோனட்டை கூட்டிகிட்டு வரதுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அதை பார்த்துக்கும். ஸோ ரஷ்யா இதை பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ககன்யான் மிஷனை வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காக இந்த மேனை கூட்டிகிட்டு வரதோ பண்ணும். So this you have to understand. And space docking is a technology that allows transferring humans from one spacecraft to another. So space docking அதுதான் கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன பிரச்சனை? ஸோ ஓகே நம்ம வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வர போகிறோம், தட்ஸ் ஓகே 2030 நம்ம பண்ண போகிறோம். பட் என்ன பிரச்சனை? ஸோ ஸ்டேஷன் பில்டிங் இஸ் அ காஸ்ட்லி அண்ட் ரொம்ப காஸ்ட்லி, நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்பர்டைஸ் தேவை, தெரியும். அப்கிரேடேஷன் தேவை, அடிக்கடி தேவை. லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், ரேடியேஷனு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி, ஆர்பிட்டல் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லைட்டாக ஆர்பிட் மாறிட்டாலோ இல்லைன்னா லைட்டாக அதோட ஃபியூவல் வந்து லீக் ஆகிட்டாலோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். அடுத்து பெனிஃபிட்ஸ் என்னென்னா அட்வான்சிங் சயின்டிஃபிக் நாலேஜ், என்ஹான்சிங் த நேஷன்ஸ் ப்ரெஸ்டீஜ், ப்ரமோட்டிங் குளோபல் கோஆப்ரேஷன் அண்ட் பீஸ். ஸோ குளோபல் கோஆப்ரேஷன், நம்மளோட ப்ரெஸ்டீஜ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக் நாலேஜ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இங்கே பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ஆந்தரிக்ஷ ஸ்டேஷனோட முக்கியமான கண்டென்ட் வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டாக்கிங் அண்ட் பர்த்திங் சிஸ்டம், ரோல் அவுட் சோலார் அரே, propellant refueling, avionics and communication system, inertia and control system. So controller, communication, fuel, அப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி, சோலார் அரே மூலமாக எனர்ஜி கிடைக்குது. அப்புறம் டாக்கிங் பண்ண முடியுது. ஸோ கூட்டிகிட்டு போகிறது அந்த ஆஸ்ட்ரோனட்ஸை. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ இதோட ஸ்க்ரூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4, மேக்ஸிமம் 6 மெம்பர்ஸ் இருக்கலாம். டைமென்ஷன் வந்து 27 மீட்டர், 52 டன்ஸ் வர தாங்கும். ஆர்பிட் வந்து சர்க்குலர் தான். இன்க்ளினேஷன் வந்து 51.5 டிகிரி. So these are the important facts about this station. அடுத்த ஸ்பேஸ் ஹேபிடேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜென்ரல் வியூ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கிளப் பண்ணிவிட்டு சில முக்கியமான இன்புட்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் அவுட் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஏன்னா எல்லாத்தையும் நான் இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா சில நேரம் வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னே நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது திடீர்னு. ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட்ஸ் இல்லைன்னா வந்து கேள்வி கேட்குறத வந்து தாண்டி கேட்கணும்னு அப்போ வந்து யூபிஎஸ்சி வந்து கிளியராக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ டீப்பாக படிக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ரொம்பவும் டீப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக டைம் இருக்காது மிச்ச சப்ஜெக்ட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படித்து முடிச்சுடுங்க. அந்த நம்பிக்கையும் அந்த ரிவிஷனும் உங்களை வந்து இது உங்களை ப்ரிலிம்ஸில் வந்து உள்ளே கொண்டு வரும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஹேபிடேஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஹேபிடேஷன் ஃபார் ஹியூமன்ஸ் பியாண்ட் எர்த். ஸோ மூனில், மார்ஸில், எங்கேனாலும் நீங்கள் போய் அங்கே வாழலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ நிறைய ஸ்பேஸ் டூரிசம்காகவோ ஸ்பேஸ் ட்ராவலுக்காகவோ வந்து இந்த ஸ்பேஸ் ஹேபிடேஷனை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 2 ways: ஹேபிடேஷன் ஆஃப் த செலஸ்டியல் பாடிஸ், பில்டிங் ஸ்பேஸ் ஹேபிடேட் இன் ஃபார்ம் ஆஃப் கேப்சூல். ஸோ செலஸ்டியல் பாடியில் நம்மளால் வாழ முடியுமா, ஏதாச்சும் ஒரு மூன்லேயோ மார்ஸ்லேயோ நம்மளால் வாழ முடியுமான்னு ஒன்று செக் பண்ணுறது, இல்லை அங்கே வாழக்கூடிய தகுதியை உண்டாக்கிக்கிறது. அது எப்படி மாடியூல் க்ரியேட் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு கேப்சூல் க்ரியேட் பண்ணி அதில் ஆக்சிஜன், ப்ரெஷரு இதெல்லாம் வந்து கொண்டு வந்து அது மூலமாக அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தட் வி வில் டூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் ஓரஸ் ஓநீல் சிலிண்டர். அதுக்கப்புறம் இது வந்து 2 சிலிண்டர், ஸ்டான்ஃபோர்ட் டோரஸ் அண்ட் ஓநீல் சிலிண்டர். இது வந்து 2 விதமான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்பேஸ் ஹேபிடேஷனுக்கு 2 விதமான ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க. இந்த ஸ்டான்ஃபோர்ட் டோரஸ் வந்து என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா டொராய்டல் டஃப்னட் ஷேப்டு இருக்கும். ஸோ டஃப்னட் ஷேப்டு இருக்கும். ஓகே, ஸோ டஃப்னட் ஷேப்பில் சென்ட்ரல் ஹப்பும் ரொட்டேட்டிங் அவுட்டர் ரிங் இருக்கும். ஸோ அதனால் இது என்ன கிரியேட் பண்ணுதுன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி கிரியேட் பண்ணுது. ஸோ சிம்பிளாக நினச்சிக்கோங்க, இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி கிராவிட்டியோ இல்லை ஹேபிடேஷனோ உருவாக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அது மூலமாக நீங்கள் ஸ்பேஸ் ட்ராவலோ இல்லைனா ஸ்பேஸ் டூரிசமோ பண்ண முடியும். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தேவையான கிராவிட்டி, நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு வீடு மாதிரி அந்த இடத்துல உருவாக்கணும். அது ஒரு கேப்சூல் மாதிரி உருவாக்கணும். அந்த கேப்சூல் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் டோரஸ், இன்னொன்று ஓநீல் சிலிண்டர். ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து 2 விதமான ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து ஓநீல் சிலிண்டர் ப்ரப்போஸ் பண்ணுது, இன்னொன்று ஸ்டான்ஃபோர்ட் டோரஸ் ப்ரிப்பேர் பண்ணுது. ஸ்டான்ஃபோர்ட் டோரஸ் வந்து ஒரு டெஃபினட் ஷேப்பில் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஓநீல் சிலிண்டர் பார்த்திங்கன்னா
லார்ஜ் சிலிண்டர் ரொட்டேட்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு 2 சிலிண்டர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு சொல்கிறாரு. ஸோ இது 2 மெத்தடும் இஸ் டு கிரியேட் அ ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி. So this you have to understand. And different countries பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. மேனை வந்து அனுப்புறதுக்கு ஸ்பேஸை ஹேபிட்டேட்டடாக ஆக்குறதுக்கு USA, சைனா, இந்தியா. ஸோ அடிஷ்னலி ப்ரைவேட்டும் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கு, லைக் எலான் மஸ்க். ஸோ இதோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் ஹேபிடேஷன். ஸோ சயின்டிஃபிக்கலாக, எக்கனாமிக்கலாக, குளோபலாக ஸ்பின் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக நிறைய இன்வென்ஷன்ஸ், மைக்ரோகிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்மளால் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் இன்னும் பெட்டராக வந்து பார்க்க முடியும். ஏன்னா சில நேரங்கள் பார்த்திங்கன்னா சில மைக்ரோப்ஸ் வந்து இந்த மைக்ரோகிராவிட்டியில் வந்து நல்ல பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இல்லை சில வேக்சின்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஸ்பின் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்பின் ஆஃப் பெனிஃபிட்ஸ், நியூ மெட்டீரியல்ஸை நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். மினரல்ஸை வந்து மார்ஸ்லேருந்தோ மூன்லேருந்தோ கொண்டு வர முடியும். ஸோ அது மூலமாக நம்மளால் வந்து சில விஷயத்தை வந்து கம்மி காஸ்ட்டில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இல்லை செமிகண்டக்டர்ஸை வந்து கம்மி காஸ்ட்டில் நம்மளுக்கு லித்தியம் வந்து அங்கே கிடச்சிதுன்னா செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் நம்ம கம்மி காஸ்ட்டில் வந்து நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஏன்னா வந்து காஸ்ட் பெனிஃபிட் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ஸ்பேஸில் போகிறதோ அங்கேருந்து மினரல்ஸ் எடுத்துகிட்டு வரதோ காஸ்ட்லி அஃபேராக தான் இருக்கும். பட் அதிகமாக நம்ம ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் committee or international committee. This is by UN. So United Nations Committee on the Peaceful Uses of Outer Space. So outer space வந்து ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து கண்ட்ரீஸ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பேஸ் வார் அப்படின்றது ஒரு பொட்டென்ஷியலான ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு, வேர்ல்டு வார் மாதிரி ஸ்பேஸ் வார் வந்து பொட்டென்ஷியலான பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. பட் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா ஸ்பேஸ் ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது என்ன மேம் ஸ்பேஸ் ரேஸ்? நம்ம கோல்டு வார்னால நம்ம ரஷ்யா, சைனா யார் பெரியவன்? ஓகே, கோல்டு வார்ன்றது யார் பெரிய பிரச்சனை இல்லை. பட் யூஎஸ் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ஒன் சைட், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் ஒன் சைட், இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிறது தான் இந்த கோல்டு வார். கோல்டு வார்னா டைரெக்டாக வந்து அவங்க சண்டை போட மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக இந்த ஸ்பேஸ் ரேஸ் மூலமாக, இல்லைன்னா ஆர்ம்ஸ் ரேஸ் மூலமாக, இந்த மூலமாக, இல்லைன்னா ப்ராக்சி வார் மூலமாக இவங்க வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க. ஸோ இப்போ ஏமனில் நடக்கிற பிரச்சனையோ, இல்லைன்னா சிரியாவில் இஸ்ரேல் கூட சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேலில் வந்து பாலஸ்தீனியனை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுது, இல்லை இது இஸ்ரேலை வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது மூலமாக ப்ராக்சி வேர், அவங்க டைரெக்டாக சண்டை போட மாட்டாங்க, ஆனால் அவங்க சப்போர்ட் மூலமாக இன்னும் 2 கண்ட்ரிஸ் வந்து சண்டை போட்டுட்ருக்கோம். இதுதான் ப்ராக்சி வார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராக்சி வாரில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதோ இஸ்ரேல், பாலஸ்தீனோ, சிரியா, ஈராக்கு, ஏமன், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த மாதிரி முழிச்சிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி நார்த் கொரியா, சவுத் கொரியா பிரிஞ்சதுக்கு காரணமும் இவங்களோட கோல்டு வார் தான். இல்லை வியட்நாம் வந்து நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாமை பிரிஞ்சு அதுக்கப்புறம் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சி வார் நடந்திருந்தது. ஸோ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்தியா வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டுன்னு அதை தேடி போனோம். பட் அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பேஸ் ரேஸ். ஸ்பேஸ் ரேஸ்னால் என்ன? இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்று, அவங்க ஒன்று, இவங்க ஒன்றுன்னு சண்டை போட்டு நான் தான் பெரியவன் சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன நடக்கும்? கான்ஃப்ளிக்ட் நடக்கும், காம்படிஷன் நடக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும். இது டெப்ரிஸ் அதிகமாகும், பொல்யூஷன் அதிகமாகும், டெக்னாலஜி காஸ்ட் அதிகமாக வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து இந்த இதில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தேவையில்லாமல் நம்மளோட சோஷியல் பெனிஃபிட்டுக்கு, சோஷியல் வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணாமல் நம்ம காசை வந்து இதுக்கு தேவையில்லாமல் வந்து ஸ்பெண்ட் பண்ண. பாகிஸ்தான் அதிகமாக பண்ணானா ஓகே இந்தியாவும் பண்ணுறது, இல்லை இந்தியா பண்ணானா நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்பேஸ் ரேஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அவன் வந்து ஸ்பேஸையே யூஸ் பண்ணி அவன் வந்து ஏதாச்சும் ஒரு பாம்பு போடுறதுக்கோ, இல்லைனா வந்து இது ஸ்பையிங், அதாவது இது அது என்ன நம்ம கண்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்பேஸை யூஸ் பண்ணி அவன் வந்து நம்ம கண்ட்ரியை வாட்ச் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை தடுக்கிறதுக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியையும் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒழுங்காக வந்து ஒரு ஒழுக்கம் கொண்டு வந்தது தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கமிட்டி ஆன் த பீஸ்ஃபுல் யூசஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி அண்ட் 5 sets ஆஃப் பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 5 sets ஆஃப் பிரின்சிபல்ஸ் என்னென்னா Outer Space Treaty, Rescue Agreement, Moon Agreement, Liability Convention, Registration Convention. நம்ம கீழே இருந்து போகலாம்.
ரிஜிஸ்ட்ரேஷன் கன்வென்ஷன்னா எந்த கண்ட்ரீஸும் ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸுக்கு ஏதாச்சும் ஒரு சேட்டலைட்டோ என்ன ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் அனுப்பினாலும் இந்த பர்டிகுலர் கமிட்டி கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் கன்வென்ஷன். அடுத்து லையபிலிட்டி கன்வென்ஷன் என்னென்னா யாராச்சும் மூலமாக ஏதாச்சும் ஒரு டேமேஜ் நடந்துருச்சா இல்லைனா ஒரு டெப்ரிஸ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லையபிள், அதுக்கு நீங்கள் காசாக கொடுக்கலாம் இல்லைனா அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் லையபிலிட்டி கன்வென்ஷன். அடுத்து 3 அக்ரிமெண்ட். ஸோ 3 வந்து நம்ம தேவையில்லாமல் மிலிட்ரைஸ் பண்ணக்கூடாது, 3 வந்து அடுத்த கண்ட்ரியை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து 3 வந்து எக்ஸ்ப்ளாய் பண்ணக்கூடாது. 3 ப்ராப்பராக 3 இஸ் அ குளோபல் காமன் மாதிரி. ஸோ இந்த குளோபல் காமனை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணுமோ எல்லாத்துக்கும் அது பொதுவான ஒரு சொத்து. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது தான். 3 வந்து குளோபல் காமன் இன்னும் டெக்ளேர் பண்ணல, பட் ஐ எம் டெல்லிங் யூ அஸ் அன் எக்ஸாம்பிள். அடுத்து ரெஸ்கியூ அக்ரிமெண்ட். இப்போ ஒரு இந்தியா வந்து ககன்யான் மிஷன் மூலமாக யாரையோ அனுப்புகிறோம், பட் அவங்கள மாட்டிக்கிறாங்க. ஸோ வேறு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதுதான் ரெஸ்கியூ அக்ரிமெண்ட். ஸோ இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஸ்பேஸ் எக்ஸில் வந்து சுனிதா வில்லியம்ஸை காப்பாற்றுறதுக்காக அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் நம்ம இந்தியா கூட ப்ரப்போஸ் பண்ணி நாங்கள் அவங்களை கொண்டு வரோம், அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கூட அவங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்கியூ அக்ரிமெண்ட் வந்து அவங்க பண்ணலாம். அண்ட் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி இருக்குது. ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், யாரையும் அழிக்கிறதுக்கோ கஷ்டப்படுத்துறதுக்கோ இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அக்ரிமெண்ட்ஸ் ஆர் அண்டர் திஸ் இன்டர்நேஷ்னல் யுனைடெட் நேஷன்ஸ் கமிட்டி ஆன் த பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் outer space. So இது வந்து என்னன்னா நான் அப்ராப்ரியேஷன் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ் பை எனி ஒன் கண்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரிக்கானது இல்லை இந்த ஸ்பேஸ், எல்லா கண்ட்ரிக்கான பொது உடைமை அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், யார் வேணாலும் போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சேஃப்டி அண்ட் ரெஸ்கியூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ம்ஃபுல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும், செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், யாருக்குள்ளேயாச்சும் டிஸ்பியூட் நடந்தால் அதை செட்டில் பண்ணுறதுக்கும் இவங்க வராங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் things that you have to understand. Okay, இப்போ வந்து ஓகே நம்ம வந்து ஸ்பேஸை வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டோம். பட் இஃப் அட் ஆல் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி வந்து நம்ம ஸ்பேஸ் மூலமாக நம்ம மேலே ஒரு நியூக்ளியர் பாம்போ இல்லைன்னா ஒரு பாம்போ இல்லைன்னா ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டை வச்சு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் பண்ணுறாங்க, இல்லைன்னா தெரியாமல் ஒரு ஆஸ்ட்ராய்டோ இல்லைனா வந்து ஒரு செலஸ்டியல் பாடியோ தெரியாமல் நம்ம மேலே வந்து விழுந்து டேமேஜ் ஆகிறதோ, இல்லைனா அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்டை தெரியாமல் இல்லைனா வந்து தடுமாறி நம்மக்கிட்ட வந்து நம்மளை டேமேஜ் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு மிஷன் தான், இதை தடுக்கிறதுக்கான ஒரு மிஷன் தான் மிஷன் சக்தி. மிஷன் சக்தி இஸ் அன் ஆன்டி சேட்டலைட் மிஷன். பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா ஆன்டி சேட்டலைட் மிஷன். நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் அவங்க அனுப்புகிற சேட்டலைட் மூலமாக நம்ம கண்ட்ரியை வேவு பார்த்துட்ருக்காங்க. ஸோ தே ஆர் ஸ்பையிங் அஸ். ஸோ அதிலிருந்து நம்மளை தடுக்கிறதுக்காக ஆன்டி சேட்டலைட் மிஷன் கொண்டு வந்தது தான். அதை லான்ச் பண்ணுற மிஷன் பேர் தான் மிஷன் சக்தி. இது என்னென்னா ஏதாச்சும் ஒரு எனிமி சேட்டலைட் நம்ம இந்தியாவுக்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் தான் இது. ஸோ டிஆர்டிஓ பண்ணது அப்துல் கலாமோட ஐலாண்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி நேம் பண்ணியிருக்காங்க. மிஷன் சக்தி இஸ் டிஸ்ட்ராயிங் அ டிஃபெக்ட் இந்தியன் சேட்டலைட் இன் லோ எர்த் ஆர்பிட். ஸோ ஈவன் டிஃபெக்ட் சேட்டலைட்டையும் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஏதாச்சும் ஒரு சேட்டலைட் வந்து இது டேமேஜ் ஆகிடுச்சு இல்லைனா வந்து யூஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா அதையும் டிஸ்ட்ராய் பண்ணி அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்பேஸை வந்து அந்த டிராஃபிக்கை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். தி என்டையர் எஃபர்ட் வாஸ் இண்டிஜினஸ். த வெப்பன் யூஸ்ட் இஸ் பிருத்வி டெலிவரி வெஹிக்கிள் மார்க் 2. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்போதைக்கு நம்ம ஆன்டி சேட்டலைட் மிஷன் ஆக்சுவலாக இந்த ஆன்டி சேட்டலைட் மிஷனுக்கு நம்மளோட பர்பஸ் என்னன்னு சொல்லியிருக்கோன்னா, நாங்கள் ஒன்றுமில்லாத சேட்டலைட் இல்லைன்னா ஏதாச்சும் பிரச்சனை உள்ள சேட்டலைட்டை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். பட் ஆக்சுவல் இன்டென்ஷன் என்னென்னா ஏதாச்சும் கண்ட்ரி யாராச்சும் நம்மக்கிட்ட வாலாட்டினாங்கன்னா அவங்களோட சேட்டலைட்டை எங்களால் டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லாமல் சொல்கிற ஒரு மிஷன் தான் இந்த சக்தி. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த மிஷன் சக்தியோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லியிருக்கோம். டிஸ்ட்ராயிங் அ டிஃபெக்ட் இந்தியன் சேட்டலைட் அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கோம். பட் இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, சைனா மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து தேவையில்லாமல் நம்ம கண்ட்ரியில் சேட்டலைட் விட்டு அவங்க வந்து நம்ம வேவு பார்த்துட்ருக்காங்க, ஸ்பை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள டிஸ்ட்ராய் பண்ண முடியும், எங்ககிட்ட வாலாட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மிஷன் தான் இது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
அடுத்து டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் ASAT டெக்னாலஜி ஹேவ் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸும் நம்ம வந்து நம்ம இந்த சேட்டலைட் எனிமி சேட்டலைட், அந்த சேட்டலைட் எனிமி சேட்டலைட்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? ஸ்பேஸ் டெப்ரிஸ் அதிகமாகும். டெப்ரிஸ்னா தூசி, இல்லைனா வந்து உடைஞ்சு போன துகள்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் அதிகமாகிறதுனால மிச்ச ஒரு புது சேட்டலைட்டை நான் அனுப்புனாலோ, இல்லைனா ஏதாச்சும் ஒரு சேட்டலைட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் போதோ, ஆர்பிட் ஆகிட்டு இருக்கும் போதோ அது வந்து அது மேலே பட்டு அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்டி சேட்டலைட் மிஷனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் இது பிரச்சனை தான். ஏன்னா ஸ்பேஸ் டெப்ரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது வந்து நேச்சுரல் டெப்ரிஸும் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் டெப்ரிஸ், நம்ம இப்போ உடஞ்சி போன சேட்டலைட் இதெல்லாம் இதோட துகள்கள் வந்து அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து கெஸ்லர் சிண்ட்ரோம். கெஸ்லர் சிண்ட்ரோம்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சேட்டலைட் ஆர்பிட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் அந்த சேட்டலைட் வந்து உடஞ்சி போயிடுது, இல்லைன்னா ரிப்பேர் ஆகிடுது. அது என்ன ஆகும்? இன்னொரு சேட்டலைட்டரோட போய் இடிச்சு உடஞ்சி போயிடும். திருப்பியும் அது இன்னொரு சேட்டலைட், அதோட துகள்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேட்டலைட்டை டேமேஜ் பண்ணிடும். இப்படி அந்த சேட்டலைட்டோட துகள்கள் இன்னும் அந்த டேமேஜை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது மேலே டெப்ரிஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ உடஞ்சி ஒன்னோட இடிச்சு உடஞ்சி இது அதோட இன்னொருத்தோட இடிச்சு உடஞ்சி இப்படி வரது தான் Kessler syndrome அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரீசிங் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டெப்ரிஸ் இன் ஆர்பிட் லீட்ஸ் டு அ செல்ஃப் சஸ்டைனிங் cascade ஆஃப் collisions. கேஸ்கேட் ஆஃப் கொலிஷனா ஒன்று மேலே ஒன்றுன்னு இடிச்சுக்கிட்டே இருந்து நிறைய டெப்ரிஸ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த கெஸ்லர் சிண்ட்ரோம்ன்றது. அப்புறம் ரேஸ் ஃபார் ஆர்ம்ஸ் கண்ட்ரோலும் ஒன்று இருக்குது. அதாவது இந்த ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் ASAT கேப்பபிலிட்டிஸ். நான் இப்போ இந்தியா ஒரு ஆன்டி சேட்டலைட் மிஷன் கொண்டு வந்தால் சைனா கொண்டு வருவான், பாகிஸ்தான் கொண்டு வருவான். இப்படி ஒவ்வொரு பேரும் ஆரம்பித்தாங்கன்னா சேட்டலைட் எல்லா சேட்டலைட்டும் அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் இருக்குது. ஏன்னா டேஞ்சர் ஆஃப் த டெப்ரிஸ் வந்து நம்மளோட இன்னும் ஃபியூச்சர் மிஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஃபியூச்சர் மிஷனில் அது போய் அதை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் டிஸ்கஸிங். அப்புறம் ஆன்டி சேட்டலைட் மிஷன்ஸ் மிச்ச கண்ட்ரியில் எங்கெல்லாம் இருக்குன்னா, யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ALBM போல்ட் ஓரியன் ஏர் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல் இருக்குது. அப்புறம் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா நியூடோல் மிசைல்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி சேட்டலைட் மிஷன் இருக்குது. சைனாவில் பார்த்தீங்கன்னா SC-19 ASAT மிசைல். ஸோ இதை கேட்டுட்டு இது என்ன கண்ட்ரின்னு அவங்க கேட்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவங்க கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் தே கேன் ஆஸ்க் யூ இன் த கொஸ்டின்ஸ். அடுத்து ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப், ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப். இது ரெண்டையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்னா என்னன்னா, ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இன் த ஹானர் ஆஃப் த ஃபேமஸ் அஸ்ட்ரானமர் எட்வின் ஹபிள். ஸோ இது ரெண்டுமே டெலிஸ்கோப். ஸோ டெலிஸ்கோப்பில் வந்து யூஸ்வலாக நம்ம டெலிஸ்கோப்பில் என்ன பார்ப்போம்? இப்போ கொடைக்கானல் ஊட்டி போனீங்கன்னா ஒரு டெலிஸ்கோப் இருக்கும். அந்த டெலிஸ்கோப் மூலமாக நீங்கள் வந்து ஃபார் டிஸ்டன்ஸில் இருக்க நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இல்லைனா நம்ம வந்து சன், ஸ்டார் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபார் டிஸ்டன்ஸில் சன் அண்ட் ஸ்டார் தான், அது பைனாக்குலர், இது வந்து டெலிஸ்கோப். ஸோ நம்ம சன்னு, மூணு இதெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேட்டரி இருக்குது. ஸோ இது மாதிரி observation of sky and the space from here is through the telescope. பட் இந்த டெலிஸ்கோப்பை நம்ம எர்த்திலிருந்து பார்க்கறதுனால நிறைய டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய தேவையில்லாத லைட்டு, இல்லைனா தேவையில்லாத ரேடியேஷன், இல்லைனா ஒரு க்ளவுட் இருந்தால் நம்மளால் பார்க்க முடியாது, ஒரு மிஸ்ட் இருந்தால் பார்க்க முடியாது, ஃபாக் இருந்தால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? இந்த டெலிஸ்கோப்பையே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது எர்த்தை விட்டு வெளியில் அனுப்பி ஸ்பேஸுக்கு அனுப்பி ஸ்பேஸ்லேருந்து அது வந்து ஆர்பிட் ஆகி அது வந்து நம்மளோட எர்த்தை வந்து பிக்சர் எடுத்துக்கிட்டே அனுப்பிட்டே இருக்கும். இதுதான் இந்த டெலிஸ்கோப்போட முக்கியமான வேலை. ஸோ திஸ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். த டெலிஸ்கோப் இஸ் அ லார்ஜ் ஸ்பேஸ் பேஸ்டு அப்சர்வேட்டரி. ஸோ அப்சர்வேட்டரியை நம்ம வந்து மேலே அனுப்புகிறோம், அது வந்து பார்த்துக்கிட்டே ஃபோட்டோ எடுத்து அனுப்புது. அதுதான் இங்கே டெலிஸ்கோப்பில் நடக்க போகுது. இது நாசாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து நடத்துறது. இட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த காஸ்மோஸ். ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த காஸ்மோஸ். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஷட்டில் என்னென்னா டிஸ்கவரி, இதுதான் இந்த டெலிஸ்கோப்பை எடுத்துகிட்டு போயிருக்கு. இது 547 kilometers. Hubble orbits around 547 kilometers above Earth. High quality pictures எடுக்கும். It is exploring on visible ultraviolet and infrared rays. So இதோட wavelength of observation என்னன்னா இதுதான். Visible ultraviolet and infrared wavelength
of the cosmos. அப்புறம் இது ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. It is undergone 5 space shuttle. ஸோ நிறைய ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்பேஸ் மிஷன்ஸ் அனுப்பி இதை ரிப்பேர் பண்ணி 2030லேருந்து 40க்குள்ளே இது டீகே ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய ஸ்பேஸ் மிஷினில் அதை ரிப்பேர் பண்ணாலும் 2040 வரை தான் இதோட லைஃப். ஸோ அதுக்கப்புறம் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இல்லாமல் வேறு ஸ்பேஸ் டெலஸ்கோப் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். So it is not having any color cameras. It is only sending black and white pictures that you have to understand. Most successful and long lasting science missions பாத்தீங்களா 1990லே அனுப்பியிருக்காங்க இந்த டெலிஸ்கோப். ரொம்ப நாள் இருக்கு. இது என்னென்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கு, இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா யூனிவர்ஸோட ஏஜை கண்டுபிடிக்க முடியுது, டார்க் எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்க முடியுது, கேலக்சிஸ் நிறைய கேலக்சிஸ் இருக்கு, அது எப்படி எவால்வ் ஆகுது இதை கண்டுபிடிக்க முடியுது, நியூ பிளானட்டோட ரெவல்யூஷன் அதோட எவல்யூஷன் எல்லாமே படிக்க முடியுது, காமா ரே பர்ஸ்டையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. பாருங்க இந்த டெலஸ்கோப் இட் இஸ் நவ் ரிவால்விங் அரௌண்ட் தி எர்த் 547 கிலோமீட்டர்ஸ்ல வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருக்கிற முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க டெலஸ்கோப், இமேஜிங் ஸ்பெக்ட்ரோகிராஃப், காஸ்மிக் ஆரிஜின், நியர் இன்ஃப்ராரெட் கேமரா, அப்புறம் அட்வான்ஸ்டு கேமரா, ஃபீல்டு கேமரா, சப்போர்ட் சிஸ்டம், சோலார் பேனல்ஸ் ஃபார் கிவிங் எனர்ஜி, கம்யூனிகேஷன் ஆண்டனா, அப்பர்ச்சர் டோனார், பிரைமரி அண்ட் செகண்டரி மிரர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மாதிரி இன்னொரு வேறு ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்னென்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஸோ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பாருங்கள் இதோட பிக்சர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட், கேமரா, ஸ்பெக்ட்ரோகிராஃப்ஸ் இதெல்லாம் வந்து கேமராவும் ஸ்பெக்ட்ரோகிராஃபும் இதில் இருக்குது. இட் இஸ் மெஷரிங் த பிளானட்டரி சிஸ்டம் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஃபார் பொட்டென்ஷியல் லைஃப். ஸோ லைஃப் இருக்குமா ஸ்பேஸில், இல்லைன்னா மிச்ச பிளானட்டில் இருக்குமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. இது ஸ்டாரும் கேலக்சிஸும் எப்படி வந்து உருவாச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கேலக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் த ஃபஸ்ட்டு கேலக்சிஸ், ஃபஸ்ட்டு கேலக்ஸி என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மிஷன் வந்து இருக்குது. 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2022 வந்து இது வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது யார் பண்ணியிருக்காங்கன்னா நாசா வித் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் யூரோப்பியன் அண்ட் கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. GWST இஸ் டிசைன்டு டு அப்சர்வ் த யூனிவர்ஸ் பிரைமர்லி இந்த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பெக்ட்ரம் வச்சு, அதாவது விசிபிள், அல்ட்ரா வயலட் ரைட், இன்ஃப்ராரெட் 3 ஸ்பெக்ட்ரம்லேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரமாக தான் யூஸ் பண்ணுது. ஓகே, அண்ட் லார்ஜ் அப்பர்ச்சர் டெலஸ்கோப் ஆப்டிமைஸ்டு ஃபார் இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷன். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். லக்ராஞ்ச் பாயிண்ட் L2ல் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே ஆதித்யா L1 பற்றி பேசும்போது L1 பாயிண்டில் ஆதித்யா மிஷன் இருக்குதுன்னு சொன்னோம். இது வந்து பார்த்திங்கன்னா L2ல் இருக்குது. ஸோ இது எதுக்காகனா பிக் பேங் பற்றி படிக்கிறதுக்கு, கேலக்ஸி எவல்யூஷன் படிக்கிறது, ஸ்டார் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, பிளானட் சில பிளானட்ஸில் லைஃப் இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன அப்சர்வ் பண்ணியிருக்குன்னா, இது வந்து இது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்குன்னா கேலக்ஸி கிளஸ்டர்னு சொல்லிட்டு இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு 4.6 பில்லியன் இயர்ஸ் அகோ. ஸோ ஒரு 4.6 பில்லியன் இயர்ஸ் அகோ உருவான கேலக்ஸி கிளஸ்டரை இது ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு. அப்புறம் டீப்பஸ்ட் இன்ஃப்ராரெட் இமேஜ் வந்து கொடுத்துருக்கு. மான்ஸ்டர் கேலக்சின்னு சில கேலக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 700 மில்லியன்ஸ்க்கு முன்னாடி வந்து உருவாயிருக்க மான்ஸ்டர் கேலக்ஸி, அதாவது இறந்த கேலக்சிஸ் உருவாயிட்டு அதுக்கப்புறம் இறந்த கேலக்சிஸையும் இதால் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்கி வே மாதிரி சில கேலக்சிஸையும் இது ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு. அப்புறம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புக்கும் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கும் இது முக்கியமான டிஃப்ரென்ஸு. ஸோ திஸ் யூ ஹாவ் டு நோ. இன்ஃப்ராரெட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா விசிபிள், அல்ட்ரா வயலட் லைட் பேண்ட், இன்ஃப்ராரெட்டும் தான். ஸோ இதோட மிரரோட சைஸ் பாருங்கள் அதிகம், இதோட மிரர் சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி. லைட் கேதரிங் கேப்பபிலிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் கேதரிங் கேப்பபிலிட்டி, ரெசல்யூஷன், எனேபிளிங் த டிடெக்ஷன் ஆஃப் ஃபெயிண்டர் அண்ட் மோர் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா JWST வந்து ரொம்ப பவர்ஃபுல். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி அனுப்பினது ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது L2ல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்குது. இது ஹையர் சென்சிட்டிவிட்டி, இது லோவர் சென்சிட்டிவிட்டி. அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இது பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. அடுத்து ப்ராஜெக்ட் நேத்ரா. ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் நேத்ரா பற்றி நம்ம பேசணும். நிறைய ஸ்பேஸ் டெப்ரிஸ் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான மிஷன் தான் ப்ராஜெக்ட் நேத்ரா. ஸோ இட்ஸ் அன் இயர்லி வார்னிங் சிஸ்டம். ஸோ ஏன்னா ஸ்பேஸ் டெப்ரிஸ் இருக்கும்போது ஓகே இங்கே இப்போ ஒரு சேட்டலைட் இப்படி போயிட்டுருக்குன்னா அங்கே டெப்ரிஸ் இருந்துன்னா அதை கைட் பண்ணி இந்த சைடு திருப்புறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் நேத்ரா. an early warning system in space to detect debris and other hazards to Indian satellites. So under the project, ISRO plans to put up many observation facilities. Connected radars இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
3400 கிலோமீட்டர்ஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 10 சென்டிமீட்டர் வரை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்பேஸில் ஏதாச்சும் டெப்ரிஸ் இருந்தால் உடனே அலர்ட் பண்ணி அதை வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம ப்ராஜெக்ட் நேத்ரா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் அந்த சேட்டலைட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தெரியும் நம்ம சன்னு, அதுக்கப்புறம் மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், அதுக்கப்புறம் ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஒரு பெல்ட் இருக்குது. அதுக்கு பேர் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஸோ இங்கே தான் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது நிறைய நம்ம எர்த்து நம்ம கேலக்ஸி உருவாகும் போதோ நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகும் போதோ நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து பிளானட்டாக மாறாமல் அது அப்படியே துகளாக இருக்கிற சில பார்ட்டிகல்ஸ் தான் ஆஸ்ட்ராய்டாக இருக்குது. இந்த ஆஸ்ட்ராய்டு அதிகமாக இருக்கிறது வந்து இந்த இடத்துல. ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ஆஸ்ட்ராய்டு நிறைய இந்த இடத்துல இருக்கும். ஸோ மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கு நடுவில் இருக்கிற இந்த பெல்ட் தான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெப்டியூனை தாண்டி, உங்களுக்கு யுரேனஸ் நெப்டியூனை தாண்டி நம்மளோட சோலார் சிஸ்டம் தான். ஆனால் சோலார் சிஸ்டமோட எண்டு, ஓகே, ஸோ எண்டு தான் நம்மளோட குயிப்பர் பெல்ட்டு. இந்த குயிப்பர் பெல்ட்டில் தான் டுவார்ஃப் பிளானட்ஸ் இருக்கும். ஸோ டுவார்ஃப் பிளானட்ஸ்னால் ரொம்ப சின்ன பிளானட். ஈவன் நம்ம ப்ளூட்டோ வந்து டுவார்ஃப் பிளானட்டை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சோலார் சிஸ்டம். தட் இஸ் த 8 பிளானட்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். அது வந்து பிளானட் இல்லை, அது ஒரு டார்க் பிளானட் நம்ம பேசினோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளானட்ஸும் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸும் இருக்கிற அவுட்டர் பிளேஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் இஸ் கால்ட் இஸ் குயிப்பர் பெல்ட். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். சாட்டனோட மூன் பார்த்தீங்கன்னா டைட்டனு, ஜூபிட்டரோட மூன் பார்த்தீங்கன்னா யூரோப்பா, எர்த்தோட மூணு ஜூபிட்டரோட மூணு கேலிஸ்டோ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதோட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளானட் மட்டுமே இல்லை, நம்மளோட கேலக்சியில் நம்மளோட நிறைய செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியோராய்ட், மீட்டியோரைட், காமெட்ஸ், பல்சஸ், குவாசஸ், இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ இந்த பைனரி ஸ்டார்ஸ், 2 ஸ்டார் சேர்த்து சுற்றிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் பைனரி ஸ்டார்ஸ். பல்சஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். செஃபைட்ஸ்னு ஒன்று வந்து ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். அப்புறம் வந்து பல்சஸ் பற்றி பேசினோம், குவாசஸ் பற்றி பேசினோம். ஸோ இந்த மாதிரி நிறைய செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. காமெட்ஸ்ன்றது ஒரு சின்ன ஒரு வால் உடைய பால் மாதிரி, வால் நட்சத்திரம் மாதிரி. ஓகே, இது வாலுடைய பால். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்னை வந்து சுற்றும். ஏன்னா சன்னோட இது வந்து வெறும் கேஷியஸ் பார்ட்டிக்கல் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்னை சுற்றுறதுனால அந்த கேஷியஸ் பார்ட்டிக்கல் வந்து அந்த தீ தான், இந்த ஃபயர் தான் இந்த அவுட்டர் வால் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது சன்னை சுற்றும். ஸோ திஸ் இஸ் அ காமெட். ஆஸ்ட்ராய்டு இல்லை மீட்டியோராய்ட்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கல், ஓகே, சும்மா பிளானட்டாக உருவாகாமல் விட்டு போன கல்கள் தான் இந்த ஆஸ்ட்ராய்டு, மீட்டியோராய்டு. இதே வந்து நம்ம எர்த்துக்குள்ளே வந்துச்சுன்னா இது மீட்டியோராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் த ரெமினன்ஸ் ஆஃப் த பிளானட்டரி ஃபார்மேஷன் கம்போஸ்ட் ஆஃப் ரீஃப்ராக்டரி, ராக்கி அண்ட் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் தெரிஞ்சுக்கோங்க, ராக் அதாவது சாலிட் பார்ட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் இருக்குது, அதில் ஐஸ் இருக்குது, சில ஐஸ் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் அ சாலிட் வித் லிக்விட் வித் ஐஸும் ஒரு சாலிட் தான். ஸோ சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு. இதே காமெட் பார்த்தீங்கன்னா அதில் கேஸ் அதிகமாக இருக்குது. ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா அது ராக்கி ஆப்ஜெக்ட். இட் சர்க்கிள்ஸ் த சன் இன் அ ஜோன் லைங் பிட்வீன் த மார்ஸ் அண்ட் த ஜூபிட்டர். ஸோ மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கு நடுவில் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குயிப்பர் பெல்ட்னா, குயிப்பர் பெல்ட் இஸ் a ring of icy rocks and dust that are outside of Neptune's orbit. ஸோ நெப்டியூனை தாண்டி ஆனால் சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்கிறது தான் இந்த குயிப்பர் பெல்ட்டு. ப்ளூட்டோ வந்து இதில் குயிப்பர் பெல்ட்டில் தான் இருக்குது. there are bits of rock and ice, comets and dwarf planets in this குயிப்பர் பெல்ட். அப்புறம் ஏன் நம்மளோட ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லை அப்படின்னா, பிளானட்டுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ப்ளூட்டோ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அதனால் ப்ளூட்டோ வந்து இனிமேல் பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, அந்த பிளானட் கட்டாயமாக சன்னை சுற்றி ஆர்பிட் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் சஃபிஷியன்ட் மாஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் இருக்கணும், அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹேஸ் ரிமூவ்டு டெப்ரிஸ் அண்ட் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் த ஏரியா அரவுண்ட் இட்ஸ் ஆர்பிட். அதாவது அது மட்டும்தான் அதோட ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கணும். வேற எந்த பிளானட்டும் அதோட
ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ளூட்டோ வந்து நெப்டியூனோட ஆர்பிட்டை கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ அதனால ப்ளூட்டோ பிளானட் இல்லை, நெப்டியூன் மட்டும்தான் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டோம். ஸோ திஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ளூட்டோ டசன்ட் ஹாவ் இட்ஸ் ஓன் ஆர்பிட், ஆர் there are certain other objects which are also orbiting around the same orbit that Pluto is revolving. So அதனால Pluto is not a planet, is a dwarf planet அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று பிளானட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டை நீங்கள் சொல்லணும்னா ஒரு கன்சிடரபிள் மாஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கணும், அந்த ஆர்பிட்டில் மிச்சம் யாரும் ஒரு ப்ராமினென்ட்டான ஆப்ஜெக்ட் வந்து போகக்கூடாது. பட் ப்ளூட்டோ வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால அது வந்து பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூனட். ப்ளூனட் அப்படின்னா என்ன? Plunet is nothing but a moon which has escaped from the orbit. ஒரு பிளானட்டை சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு நேச்சுரல் சேட்டலைட் தான் மூன். ஸோ மூன் டைட்டன் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நிறைய மூன்ஸ் இருக்கும், அதில் மூன் இல்லாமல் கூட சில பிளானட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளானட் வந்து இந்த பிளானட்டில் வந்து அந்த மூன் சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து இட்ஸ் த நேச்சுரல் சேட்டலைட். பட் திடீர்னு அது வந்து அதை விட்டு அந்த கிராவிட்டி சேஞ்சஸ்னால ஏதாச்சும் நடக்கிறதுனால அது வந்து அதை விட்டு போயிடுச்சுன்னா அந்த ஒரு மூனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூனட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எர்த்தோட மூன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா என்ன ஆகும், நம்ம டைட்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம பேசிட்டோம். அடுத்து மீட்டியராய்ட் தான் என்ன? ஸோ ஸ்மாலஸ்ட், ஸோ ஆஸ்ட்ராய்டில் பெருசு என்ன? சீரஸ். இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய ஆஸ்ட்ராய்டு என்னன்னா சிரஸ். சின்ன ஆஸ்ட்ராய்ட் இல்லை அதோட கொஞ்சம் சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வரும். ஸோ இந்த சிரஸ் பார்த்தீங்கன்னா கிராண்ட் கேனியோனோட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. So meteoroid na enna, it is rock pieces that break off from the asteroid. It floats through the interplanetary space, can be small as grain, stand or large. So ஒரு ஆஸ்ட்ராய்டில் இருந்து உடஞ்ச பகுதி தான் மீட்டியராய்டு. இதே வந்து இந்த மீட்டியராய்டு வந்து நம்ம எர்த்துக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மீட்டியோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மீட்டியோர், when a meteoroid enters the earth atmosphere and burn, அது ஃபுல்லாக பேர்ன் ஆகி விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீட்டியோர். இல்லை அது ஃபுல்லாக எரியாமல் ஏதாச்சும் ஒரு துகள்கள் வந்து நம்ம எர்த்தை வந்து நோக்கி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீட்டியோராய்ட். ஓகே, மீட்டியோராய்ட், மீட்டியோர், மீட்டியோரைட். மீட்டியோராய்ட்னா ஆஸ்ட்ராய்ட்லேருந்து உடைஞ்ச கல், அது எர்த்தை நோக்கி வந்து எரிஞ்சு போய் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீட்டியோர். அது முழுசாக எரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் எரிஞ்சு வந்து பெருசாக விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீட்டியோரைட். அடுத்து காமெட்ஸ்னால் என்னென்னா, இட் இஸ் அ ஃப்ரோசன் லெஃப்ட் ஓவர் ஃப்ரம் த ஃபார்மேஷன் ஆஃப் த சோலார் சிஸ்டம். ஸோ சன்னோட சில பகுதிகள் வந்து தனியாக வந்து அது சுற்றிட்டு இருந்த சன்னை சுற்றிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் காமெட்ஸ். இட் ஆர்பிட்ஸ் க்ளோசர் டு த சன், தி ஹீட் அப் அண்ட் ஸ்பியூ கேஸஸ் அண்ட் டஸ்ட். ஸோ அது சுற்றிட்டு இருக்கும்போது கேஸஸ் அண்ட் டஸ்ட் இருக்கும். ஸோ இது கேஸு, இது சாலிட். ஸோ சாலிடாக இருக்குது, இது வந்து ஃபுல்லாக கேஸாக இருக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து எரிஞ்சு அதை அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேண்டில் எடுத்து இப்படி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அந்த கேண்டிலோட தீ வந்து அப்படி வரும், அந்த வால் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் இது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பேசணும். ஸோ வாட் இஸ் த மெயின் டாஸ்க் ஆஃப் இந்தியாஸ் 3rd மூன் மிஷன் தட் குட் நாட் பி அச்சீவ்ட் இன் இட்ஸ் ஏர்லியர் மிஷன்? ஸோ ஏர்லியர் மிஷனில் என்ன நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல? லேண்டர் அண்ட் ரோவர். ஸோ அதை பற்றி நீங்கள் பேசணும். List the countries that have achieved, அதையும் நம்ம சொல்லியாச்சு. This task introduce the subsystems. ஸோ அதில் இருக்க என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. That spacecraft launched and explain the role of the virtual launch control center. So virtual launch control center வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து கிரவுண்டிலேருந்து நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது ஒரு கொஸ்டின்லேயே. அதை வந்து 1 by 1 வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த 2 கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ், அதாவது 3 and 4 நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்டுக்கு போயிடலாம். Launched on 25th December 2021, the James Webb Space Telescope has been much in the news since then. What are its unique features which make it superior to its predecessor space telescopes? What are the key goals of this mission? What potential benefits does it hold for the human race? So இதோட key goals என்ன,
இதோட பொட்டென்ஷியல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பற்றி இங்கே கிளாஸில் படிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்புட் வந்து உங்களுக்கு போத் ப்ரிலிம்ஸுக்கும் உங்களுக்கு போத் மெயின்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரே கண்டென்ட் தான், நீங்கள் ரெண்டுக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் கிளியராக கிளாரிட்டியோடு நீங்கள் படித்து அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. வித் தட் நோட், தேங்க்யூ ஸோ மச். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ know in the comment box. Thank you so much.